வணக்கம்மா. நண்பர்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் அம்மு தோட்டம் பேசுகிறேன்மா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அரசு மூலிமா நமக்கு ஆடி மாதத்துக்கு தோட்டத்துக்கான கிஃப்ட்டு கிடைக்குமா? மாடி தோட்டத்துக்கான கிஃப்ட்டு அரசு மூலிமா கிடைக்கும். நம்ம அரசாங்கம் கவர்மெண்ட் மூலிமா அது இப்போ வந்து சரியான நேரமாக ஆடி மாதம் நெருங்கிட்டு வருது. நீங்கள் உங்கள் நியர்பை உங்கள் பக்கத்தில் இருக்க தோட்டக்கலைத்துறையை நீங்கள் அணுகுனீங்கன்னா தோட்டக்கலை கிஃப்ட்டு இந்த 2025 to 26 தோட்டக்கலைத்துறை மூலிமா நமக்கு வந்து மாடி தோட்ட ஆர்வலர்களுக்கு கிஃப்ட்டு அளிப்பாங்க. என்னென்ன கொடுப்பாங்கன்னா, குரோ பேக்கு, உரங்கள், விதைகள், நாற்றுகள் இதெல்லாம் கொடுப்பாங்கம்மா. அரசாங்கத்து மூலயமா மாடி தோட்ட ஆர்வலருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம தோட்டத்தில் நமக்கு மக்களுக்காக ஆர்வத்தை ஏற்படுத்தணுன்னா அரசு செய்யுது. இதை வாங்கி பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த ஆடி மாதம் அழகாக ஷார்ட்லேயே போடுவாங்க பாருங்கள், அரசு கிஃப்ட்டு இந்த வருஷம் வாங்கி நான் இந்த மாதிரி செடி வச்சுருக்கேன்னு. அதில் குரோ பேக் வரும், மண் மட்டும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும், பூச்சிக்கொல்லி மருந்தும் கொடுப்பாங்க. நாற்று வந்து நானே நிறையா பார்த்துருக்கேம்மா. என்னுடைய அனுபவத்தில் நான் ஆய்வுக்கு போகும்போது பலாக்கன்று, மாங்கன்று, கொய்யாக்கன்று, தென்னங்கன்று இதெல்லாம் வந்து அரசு மானியமாக கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு ஐடியா கொடுக்குறேன் உங்களுக்கு, தோட்ட ஆர்வலருக்கு. அங்கங்கே ஃப்ளவர் ஷோ நடக்கும் பாருங்கள். இப்போ பாண்டிச்சேரியில் ஃப்ளவர் ஷோ, கோயம்புத்தூரில் ஃப்ளவர் ஷோ, பெங்களூரில் ஃப்ளவர் ஷோ, சென்னையில் ஃப்ளவர் ஷோனால் மலர்கள் கண்காட்சி நடக்கும். அந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து அரசு மூலிமா இந்த மாதிரி நாற்றுகள் கிடைக்கும். தென்னங்கன்று, அத்திமா எல்லாமே கிடைக்கும். மாங்கன்று, கொய்யாக்கன்று, பலாமரம் எல்லாமே கிடைக்குமா. ஆனால் நீங்கள் ஃப்ளவர் ஷோ போகும்போது உங்கள் கையில் நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணுன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். அவங்க உங்களுடைய விலாசத்தை எழுதி வாங்கிப்பாங்க. உங்கள் விலாசம், உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் விலாசம், ஆதார் கார்டு நம்பர், நீங்கள் சொல்கிற அட்ரஸை அந்த ஆதார் கார்டில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எழுதிக்கிட்டு, காசே இல்லாத அவங்களுக்கு நாற்று கொடுப்பாங்கம்மா. அரசு மானியங்கிறது கொஞ்சம் பணம் வாங்கிட்டு கொடுக்கறது. அந்த மாதிரி இது வந்து இதுவும் ஒரு அரசோடைய வேலை தான். ஃப்ளவர் கண்காட்சி, மலர் கண்காட்சி நடக்கிற இடத்துக்கு தோட்ட ஆர்வலர் போகணுன்னா உங்கள் ஆதார் கார்டோடு போகணும். உங்கள் ஆதார் கார்டோடு போனீங்கன்னா உங்கள் விலாசம், உங்கள் மொபைல் நம்பர் இதை செக் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு 1 2 கொடுக்குறாங்க. இது என்னுடைய அனுபவம். நான் 2024 பாண்டிச்சேரி ஃப்ளவர் கண்காட்சிக்கு போகும்போது என்னால் ஆதார் கார்டு இல்லாத வாங்க முடியல. ஆனால் என் மொபைலில் நம்பர் இருக்குது. அந்த இடம் போய் நம்ம ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுக்க முடியாது, சரிங்களா? கண்காட்சி போயிட்டு வெளியில் போகணுன்னு சாரிம்மா, வெளியில் போய் நம்ம ஆதார் அட்டையும் ஜெராக்ஸ் எடுக்க முடியாது. நான் வாங்காத வந்துட்டோம்மா. இது வந்து உங்களுக்கு ஒரு அனுபவ பயனுள்ள தகவல். 2வது, நம்ம அரசு கொடுக்குற ஆடி மாத கிஃப்ட்டுக்கே வருவோம், சரிங்களா? நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தை நீங்கள் போய் விசாரிக்கலாம். நீங்கள் போய் விசாரிச்சிங்கன்னா அவங்களுக்கு அதாவது வந்து அதுவே வந்து மாவட்டத்துக்கு மாவட்டம், நிதியாண்டுக்கு நிதியாண்டுக்கு அந்த இது வந்து மாறுபடும். கொஞ்சம் முன்ன பின்ன கிடைக்கும். கொஞ்சம் ஆடி மாதம் முன்னால் கிடைக்கும், கொஞ்சம் ஆடி மாதம் பின்னால் கிடைக்கும். ஒரு சில இடங்களுக்கு கிஃப்டே வராது, சரிங்களா? அதை நீங்கள் போய் விசாரிக்கணும். நீங்கள் விசாரிக்க போனீங்கன்னா அப்படி வர்ற மாதிரி இருந்தால் உங்களை கேட்பாங்க, உங்கள் மொபைல் நம்பரும் உங்கள் விலாசம், உங்கள் அட்ரஸ் கொடுங்கன்னு. கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வந்ததும் ஃபோன் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் போய் 2 நாள் 3 நாள் சென்று வாங்கினாலும் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு மானியம் எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோமா, 2500 3000 பொருள் மதிப்புள்ளதை அரசு வந்து நமக்கு பாதி ரேட்டுக்கு, நான் உதாரணமாக தான் சொல்கிறேன், இது முக்கியமானதுன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணக்கூடாது, ஒரு 1200 1250 இந்த மாதிரி நமக்கு மானியமாக கொடுப்பாங்க. பணம் கட்டிட்டு வாங்கிட்டு வந்து மாடி தோட்டம் வைக்கலாம். ஆனால் அது போதுமானதாக இருக்குமா. அவங்க கொடுக்குற விதைகள், குரோ பேக்கு க்ரீன் கலரில் கொடுப்பாங்க, உரங்கள் கொடுப்பாங்க, கொஞ்சம் மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து மாதிரி கொடுப்பாங்க, லிக்யூடாகவே கொடுப்பாங்கம்மா. அந்த லிக்யூடை வந்து நம்ம தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும். அளவும் அதில் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த கவர்மெண்டில் அரசு கொடுக்குற மானிய கிஃப்ட் வந்து ஒரு தோட்டம் வைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் போதுமானதாகவே இருக்குமா.
தோட்ட ஆர்வலர்கள் அரசு மானியம் பெற்று நம்ம பயனடையணும்னா நீங்கள் தோட்டக்கலைத்துறை அலுவலகம் சென்று விசாரிங்க. விசாரிச்சிங்கன்னா அவங்க அட்ரஸ் எழுதி வச்சுட்டு உங்களை வர சொல்லுவாங்க. வாங்கி கண்டிப்பாக பலன் பெறலாம். அப்புறம் இந்த மாதிரி அரசு மூலிமா நடத்துகிற ஃப்ளவர் கண்காட்சி, நெக்ஸ்ட்டு வந்துமா ஒவ்வொரு கிராமத்தில் வந்து ஜமாபந்தி ஒரு பொதுமக்கள் குறை தின இது கூட நடக்கும். பொதுமக்கள் குறை தினம்னு சொல்லி அரசாங்கம் மூலயமா எடுத்து நடத்துவாங்க. அது ஒவ்வொரு வில்லேஜ் கிராமத்தில் நடக்கும். அங்கே கூட நீங்கள் போனீங்கன்னா இந்த மானியத்தில் கொடுக்குறவங்க கண்டிப்பாக வருவாங்கம்மா. தோட்டக்கலைத்துறைன்னு நமக்கு எல்லா செடிகளையும் காட்டி விதைகளையும் காட்டி ஒரு ஸ்டால் ஒன்று போட்டிருப்பாங்க. நான் அந்த மாதிரி விவசாயின்னு நீங்கள் விவசாய அட்டையை காட்டி அதை கூட காட்டி நீங்கள் அரசு மூலயமா பயன்பெறலாமா. கண்டிப்பாக தோட்டக்கலைத்துறைக்கு ஆர்வலர்களுக்கு, தோட்ட ஆர்வலருக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும். என்னுடைய தோட்டம் வந்து அம்மு தோட்டம் சேனல்மா. ரொம்ப நன்றிம்மா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள